இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்து 17% வந்து சீமானுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்களே அதுக்கு கிட்டத்தட்ட பதிலும் சொல்லிட்டீங்க. அந்த அரசியலில் அதிகமான ஆர்வத்தை உண்டாக்கி ஈடுபடுத்தப்படுவதால் இது வருது. இவர் இன்ன பேசுகிறார், இன்ன கருத்து சொல்கிறார், இந்த கருத்தில் ஆழம் இருக்கிறது, இதில் ஒரு லாஜிக் இருக்கிறது, அதனால் இவருக்கு ஓட்டு போட வேண்டும். இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல், அறிவுபூர்வமான அரசியல். அறிவுபூர்வமாக அரசியலை அணுகுபவர்கள் தான் அதிகமாக சீமானுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த வகையில் சேர்கிறார்கள், மேலும் மேலும் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். தனியாகவும் நின்று கொண்டு பிரதமர் வேட்பாளர் யார் என்று ஒரு அடையாளப்படுத்தாமல் பாராளுமன்ற வாக்குகளில் 8% வாங்கினார். அதுக்கு முன்னால் 3% சட்டமன்றத்தில் 3 இது ஒரு சாதனை. இப்போ 17% நீங்கள் சொல்கிற அந்த ரெட் ஈகிள் அது ஒரு சர்வே. இந்த ரெட் ஈகிள் சர்வே பிரகாரம் வந்து 17% வாங்குறார் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர் வந்து போன தடவைக்கு வந்து கிட்டத்தட்ட இரட்டை இரு மடங்கு. அந்த 2 மடங்கு அதே சீமானின் முகம், அதே சீமான், அதே கட்சி, அதே கருத்தியல். ஆனால் அந்த கருத்தியல் மக்களுக்கு மேலும் மேலும் இப்போ தான் வந்து அந்த ஈர்ப்பும் அந்த கவர்ச்சியும் அந்த ஈடுபாடும் மெல்ல ஆரம்பித்திருக்கிறது. அண்ணாமலை வந்து பாஜக எதிர்பக்கம் இருக்காரு அப்படின்னு நினைக்காமல் தமிழரை என்ற முறையில் அவருக்காக குரல் கொடுத்து, அப்படியெல்லாம் ஒரு தமிழருக்காக அதை நாங்கள் விட்டு விடுவோமா, அப்படி பேசுவது தவறு என்று முதலில் மட்டுமில்லாமல் இதுவரை குரல் கொடுத்த ஒரே அரசியல்வாதி சீமான் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பண்பும் நாகரிகமும் சீமானிடம் இருக்கிறது. சீமானிடம் மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்று சொல்ல வேண்டியது. பண்பும் கருத்தியலும் இருக்கும் இடத்தில் வாக்குகள் சேர்வது ஆச்சரியமில்லை, ஆரோக்கியமானது. நீங்கள் வந்து 17%ங்கிறது வந்ததுன்னா உண்மையிலேயே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கில் 15%க்கு குறைச்சி இல்லாமல் வரும். 17ங்கிறது சாத்தியம். 17%ங்கிறது சராசரியாக சொல்லி எங்கேயாவது ஒரு 4 தொகுதியில் வந்து 35-40% வாங்கலாம், ஒரு தொகுதியில் 5% வாங்கலாம். அப்போ நீங்கள் அந்த சராசரியில் பார்க்கும்போது 17 வரும். இது எவ்வளவு சீட்டுகளாக வந்து வருதோ அது வந்து சீமானுக்கு கூடுதல் நன்மையை தரும். சரி, அந்த சர்வே பிரகாரமே பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவ்வளவாக பேசாத ஒரு விஷயம். அரசியல் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். ரெட் ஈகிள் நிறுவனம் கடந்த 53 நாட்களாக எடுத்த கல ஆய்வில் ஒரு சர்வேவே இப்போ வெளியிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 சாம்பிள்ஸை வச்சு அந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. யார் எடுத்திருக்காங்க? ரெட் ஈகிள் நிறுவனம். ரெட் ஈகிள், ஓகே. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இல்லை, என் காதில் ரெட் ஜெயண்டாக இருக்குமோன்னு வந்துச்சு. இல்லை அது நம்ம ரெட்டுனாலே உடனே சரி சொல்லுங்கள். அதில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட 17% வாக்குகளை வந்து பெறுறாங்க. அது குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது வந்து ஏழை ஆண்களும் அப்புறம் அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களும் தான் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க, அதனால தான் அவர் வலிமை பெறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து கணிப்பா? சர்வேக்கள் வந்து ஒரு காலகட்ட சர்வேக்களை வந்து தப்பாக சொல்லலை. அந்த மாதிரி எடுக்கக்கூடியது வந்து ஒரு காலகட்டத்தில் எடுக்கிறாங்க. இப்போ விஜயோடைய கட்சியை பற்றி எடுக்கணும்னா கரூருக்கு முன் கரூருக்கு பின் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அங்கே ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், அது துயரமான சம்பவமோ இல்லை எப்படிப்பட்ட சம்பவமோ அது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு பிறகும் அந்த சூழ்நிலை களம் மாறுபடலாம். ஒன்று கூட்டணிகளை வைத்து மாறுபடலாம். அது எப்பவும் வழக்கமான தேர்தல் அரசியல். இந்த அரித்மெட்டிக்ஸ், இவங்க அங்கே போகிறாங்க, அவங்க இங்கே வராங்க. இப்போ காங்கிரஸை வந்து அங்கே போகுதா, அதை திமுகலேயே இருக்க போகுதா, இல்லை தாவேகா பக்கம் போகுதா அப்படின்னு ஒன்று இருக்குது. தாவேகாவே ஒரு கால் அதிமுக பாஜக பக்கம் போனாலும் போகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குதுன்னு சில பேர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அரசியலே எல்லாமே நடக்கலாம் கடைசி நிமிடத்தில். அதுதான் நான் வழக்கமாக ஏற்கனவே கூட பேசியிருக்கேன். மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் வரைக்கும் சிவசேனாவும் பாஜகவும் ஒன்றா இருந்துட்டு தேர்தல் முடிஞ்ச மறுநாளைக்கு அதே சிவசேனா உத்தவ் தாக்கரே அப்போ தலைவராக இருந்த
ஒன்றிணைந்த சிவசேனாவாக இருந்தது. காங்கிரஸுடன் சரத்பவாருடன் கைகோர்த்து ஆட்சி பிடித்து பாஜக எதிர்கட்சி ஆகிறது. முதல் நாள் வரைக்கும் இவங்க 2 பேரும் கூட்டணி. ஸோ நான் ஏதோ தமிழ்நாட்டில் திராவிடம் இதுதான் அப்படி சொல்லலை. எல்லா மாநிலத்திலும் தேசிய அளவிலும் இப்படி அந்த அரசியல் கூட்டணிகள் அவங்கவங்க அந்த கட்சி லாபத்திற்காக ஆட்சிக்கு எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்பதற்காக அந்தந்த கட்சிகள் செய்கின்றன. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் 17% சீமானுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்களே அதுக்கு கிட்டத்தட்ட பதிலும் சொல்லிட்டீங்க. அந்த அரசியலில் அதிகமான ஆர்வத்தை உண்டாக்கி ஈடுபடுத்தப்படுவதால் இது வருது. அதை என்னுடைய மொழியில்னா என்னுடைய பாணியில் சொல்வதானால் அது என்னென்னா கருத்தியல் ரீதியாக அரசியலை கூர்நோக்குடன் உற்று நோக்குபவர்கள், அலசுபவர்கள் சீமானுடைய பேச்சுகளால் அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு வெறும் நான் இந்த கட்சி தான் ஓட்டு போடுவேன், இவருக்காக ஓட்டு போடுவேன், அவர் விஜய் தளபதி அவருக்காக ஓட்டு போடுவேன், இந்த பக்கத்துலேயே கருப்பு சட்டை போட்டு ஒருத்தருக்காரா அவர் யாருன்னு தெரியாமல் அவர் பேர் தெரியாது, யார் வேற இப்படிலாம் நம்ம பார்க்குறோம், வீடியோலாம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இவர் என்ன பேசுகிறார், என்ன கருத்து சொல்கிறார், இந்த கருத்தில் ஆழம் இருக்கிறது, இதில் ஒரு லாஜிக் இருக்கிறது, அதனால் இவருக்கு ஓட்டு போட வேண்டும். இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல், அறிவுபூர்வமான அரசியல். நான் அப்படி சொல்கிறதுனால சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் அறிவுபூர்வமானவர்கள், மற்றவர்கள்லாம் இல்லைன்ற அர்த்தத்தில் சொல்லலை. அண்ணன் வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நான் மிகவும் மதிக்கும் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் நான் அவரை மிக மதிப்பேன். ஏனென்றால் அந்த அசல் காங்கிரஸ்காரர். இன்றைய தேதியில் உள்ள அந்த மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் மாதிரி இல்லாமல் அவர் கூட ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொன்னார், அறிவுள்ளவன் அறிவாலயம் போவானான்னு கேட்டார். அது அவருடைய ஏதோ ஒரு வார்த்தை. நம்ம என்ன சொல்கிறோம்னால் அறிவுபூர்வமாக அரசியலை அணுகுபவர்கள் தான் அதிகமாக சீமானுக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த வகையில் சேர்கிறார்கள், மேலும் மேலும் சேர்ந்து கொண்டு வருகிறார். அப்போ ஏற்கனவே 8.5%, இப்போ கூட அண்ணாமலை பேசும்போது பேசியிருக்காரு, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமலேயே 8.5% வாங்கினவர் சீமான் அவர்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவர். சொல்றது யாரு? அண்ணாமலை, பாஜக. தேர்தல் அரசியலை பொறுத்தவரை எதிரெதிர் அணியில் இன்றைய தேதியில் இவர் பாஜகவில் இருக்கிறார். அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சீமான் தனியாக இருக்கிறார். அண்ணாமலை என்ன சொல்றாரு? அவர் தமிழ் தேசியத்தின் தலைமகன். யார? சீமான். அப்படி பிற கட்சியில் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு கருத்தாழம் கொண்ட, கருத்தியல் கொண்ட தலைவராக சீமான் விளங்குகிறார். அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் அந்த யார் பிரதமர் வேட்பாளர், ஏன்னா அது எதுக்காக அந்த உதாரணம் சொல்றேன்னா, திமுகவை பொறுத்தவரை ராகுல் காந்தியை வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்க. அதிமுகவில் யாருன்னு சொல்லலை. அதிமுக பாஜகவை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்காக மோடி தான். 2019 அதிமுக மோடி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாலே தவிர 24 தனியாக நின்றதுனாலே என்னமோ அவரும் சொல்லலை. ஆனால் அதிமுக என்பது இன்னும் கொஞ்சம் பெரிய இயக்கம் நாம் தமிழரை ஒப்பிடும்போது. கூட்டணி அங்கங்கே கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்கள் தலைமையில் கூட்டணிகள், பாமக ஒரு சுமை இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், விசிக இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், மக்கள் நல கூட்டணி 3வது ஒரு அணி இருக்கும், இப்படிலாம். ஆனால் சீமான் தொடர்ந்து தனியாக நிற்போம். தனியாகவும் நின்று கொண்டு பிரதமர் வேட்பாளர் யார் என்று ஒரு அடையாளப்படுத்தாமல் பாராளுமன்ற வாக்குகளில் 8% வாங்கினார். அதுக்கு முன்னால் 3.5% சட்டமன்றத்தில் 3. இது ஒரு சாதனை. இப்போ 17% நீங்கள் சொல்கிற அந்த ரெட் ஈகிள், அது ஒரு சர்வே. இந்த ரெட் ஈகிள் சர்வே பிரகாரம் 17% வாங்குறார் அப்படிங்கிறது நிச்சயமாக அவர் போன தடவைக்கு கிட்டத்தட்ட இரட்டை இரு மடங்கு. அந்த 2 மடங்கு அதே சீமானின் முகம்
இப்போ சீமான் வந்து நடுவில் யாரோ ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு அதனால் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இல்லை. அதே சீமான், அதே கட்சி, அதே கருத்தியல். ஆனால் அந்த கருத்தியல் மக்களுக்கு மேலும் மேலும் இப்போ தான் வந்து அந்த ஈர்ப்பும் அந்த கவர்ச்சியும் அந்த ஈடுபாடும் மெல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது, இந்த ஃபேஸ் வேல்யூ, முகத்தை பார்த்து ஓட்டு போடுறது, சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுறது என்பது நல்ல வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல தெரியுது. நீங்கள் யாரோ ஒரு புதிய வரவு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய ரசிகர்களை மட்டும் வச்சு தமிழ்நாட்டை வந்து எடை போடக்கூடாது. தாவேகாவிற்கு வெளியிலும் தமிழ்நாடு இருக்கிறது, தேர்தல் அரசியல் இருக்கிறது. புரியுது. அந்த வகையில் நீங்கள் வந்து 17% வந்ததுன்னா உண்மையிலேயே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கில் 15%க்கு குறைச்சி இல்லாமல் வரும். 17ங்கிறது சாத்தியம். ஆனால் அதில் வந்து 17% வச்சு அவர் எவ்வளோ சீட்டு வாங்குவார் சொல்ல முடியாது. 17%ங்கிறது சராசரியாக சொல்லி எங்கேயாவது ஒரு 4 தொகுதியில் வந்து 35-40% வாங்கலாம், ஒரு தொகுதியில் 5% வாங்கலாம். அப்போ நீங்கள் அந்த சராசரியில் பார்க்கும்போது 17 வரும். இது எவ்வளவு சீட்டுகளாக வந்து வருதோ அது வந்து சீமானுக்கு கூடுதல் நன்மையை தரும். சரி, அந்த சர்வே பிரகாரமே பார்க்கும்பொழுது திமுக 46% வாக்குகளை பெறும். அதிமுக பாஜக கூட்டணி 28 23 ஏதோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். 28 அதான் 28ன்னு ஞாபகம். இவர் வந்து விஜய்க்கு வந்து 6%. 1.5 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து கிட்டத்தட்ட தாவேக ஆரம்பிக்கும் போது இதே அரசியல் நான் பேசினது இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு பொங்கல் போது பொழுது போகாமல் இந்த விடுமுறை நாட்டில் இருந்தால் அதை எடுத்து போட்டு பாருங்கள். 8லேருந்து 10% வரைக்கும் அவருக்கு வந்து வருன்றது என்னுடைய கணக்கு. ரொம்ப அதிகபட்சமாக போச்சுன்னா 15% வரலாம். ஆனால் ஆவரேஜாக அந்த 8-10 இதை ஒட்டி, அதாவது சிங்கிள் டிஜிட்டுங்கிற அர்த்தம் எப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே பேசியிருக்கு. சார் இப்போ வந்து அவருக்கு மோகம் கூடிடுச்சு. இல்லை, மோகம் எப்படி கூட்டிடுச்சுன்னு சொல்கிறீங்க? அன்னைக்கு விஜய் அண்ணா அப்படின்னு ரசிகராக இருந்தவன் இன்னைக்கு அவன் தான் இருக்கிறான். அது கூடணும் என்றால் இந்த பொதுமக்கள் விஜயுடைய ரசிகர்களாக மட்டுமே இருப்பவர்கள், தாவேகா தொண்டர்களாக ஆகாதவர்கள், விஜயை ரசிக்கிறவங்கன்னா இப்போ நான் வந்து சிவாஜி படமும் பார்ப்பேன், எம்ஜிஆர் படமும் பார்ப்பேன். அது மாதிரி விஜயும் பார்ப்பாங்க. நல்ல படமாக இருந்தால் அஜித் படமும் பார்ப்பாங்க, தனுஷ் படமும் பார்ப்பாங்க, சிவகார்த்திகேயன் படமும் பார்ப்பாங்க. அப்படி பொதுவான அரசியல் இருக்கிறார். இவர் இந்த பொதுவாக இருப்பவர்களில் எவ்வளவு பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவார்? விஜயை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். விஜயோட படம் வந்துச்சுன்னா போய் பார்ப்பாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? இதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த 6%ன்னு வர்றது வந்து ஏறக்குறைய சிங்கிள் டிஜிட்டில் தான் வாங்குவார்னு 1.5 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாக போனால் அந்த 10-12% வரலான்னு சொல்கிறேன். ஸோ நான் ரெட் ஈகிள், நான் எந்த ஈகிள்லாம் இல்லை, நான் வந்து என்னுடைய பார்வை இது. அதே தான் ஏறத்தாழ வருகிறது என்றால் இந்த சர்வே வந்து ஓரளவு சரியாக இருக்கு. எந்த சர்வேயுமே 100% சரியாக வரும் என்று சொல்ல முடியாது, என்னுடைய கணிப்பையும் சேர்த்து. ஏன்னா மக்களுடைய பார்வை, நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்கிறது, இப்போ அங்கே தான் வரும் பாயிண்ட். 46% திமுகவுக்கு வந்துடும் அப்படின்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அவர்கள் சர்வே போய் எடுக்கும்போது 46% வருவது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஏன் ஆச்சரியமாக இல்லை? எதிர்கட்சிகள் 3 முனை 4 முனை போட்டியாக பிரியும் பொழுது ஆளுங்கட்சிக்கு அது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை. ரெண்டாவது, வழக்கமாக பணம் கொடுத்து ஓட்டு போடுவாங்க, இந்த ஓட்டுகளை பணம் கொடுத்து வாங்குவார்கள் திமுக அப்படிங்கிறது. காலையில் எந்திரிச்சா சூரியன் வருங்கிறது எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ அது மாதிரி திமுக என்றாலே ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள் என்பதும் தமிழக மக்கள் குழந்தையிலிருந்தே பழகியவர், சிறு வயதிலிருந்தே தெரிந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது தெரிஞ்சுது, உங்கள் வயசுக்கும் தெரியுது, அடுத்த தலைமுறைக்கும் அது வரைக்கும் திமுக இருந்தால் தெரியும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? திமுக அதுவரை இருந்தால்னா எங்கே சார் போயிடும்? ஐயா, நான் ஒன்று சொல்கிறேங்க. தேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது புதுக்கோட்டையில் மீட்டிங்கில் பொது மேடையில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும்,
ஒழித்து கட்டுவோம், திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டுவோம்னு சொல்லலை அவர். ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியாது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இந்த முறை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், அவர் போய்விட்டு இவர் வர வேண்டும், இவர் போய்விட்டு இல்லை மாற்றம் புதிதாக வர வேண்டும். இதுதான் இது அரசியல். திமுக என்ற கட்சியே ஒழித்து கட்டுவோம்னு பேசுகிறார். அமித்ஷா என்ன, அவர் என்ன கடவுளா, அவர் பேசினா சரியாயிருமா? மற்ற மாநிலங்கள்லாம் அதெல்லாம் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்காது. இப்படித்தான் ஒரிசாவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நவீன் பட்நாயக்கு 30-35 வருஷமாக பிஜு ஜனதா தளில் வந்து அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள அசைக்கவே முடியாது. நம்ம தமிழ்நாட்டு பாஷையில், முதல்வர் பாஷையில் சொல்லணும்னா எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத ஆட்சி. அப்படி தான் இருந்தது. எப்போ? தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும். நீங்கள் இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஏன் 30 வருஷமாக ஒருத்தவங்க ஆட்சி புரியுனா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா நடுவில் மாறி இருக்கணுமே. ஒரிசாவில் காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருந்தது, அந்த சமயத்தில் வேறு கட்சிகள்லாம் இருந்தது. டவார்னு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. அதுவும் வந்து ஏதோ இப்போ போன தடவை 2021 திமுக ஆட்சிக்கு வந்த மாதிரி ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 25 தொகுதி, 5000 ஓட்டுக்குள்ளே வந்து 80 தொகுதி, 80 தொகுதி, அப்படி வரல. மிகப்பெரிய வித்தியாசம். பீகார்லேயும் வந்து கருத்து கணிப்புகளெல்லாம் வந்து மீறி, கருத்து கணிப்பெல்லாம் வந்து பாஜக ஆட்சி அமைக்கும், பாஜக கூட்டணி நிதிஷ்குமார் வந்து ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் 20 வாக்குகள் வாங்குன்னு சொல்லலை. அதெல்லாம் மீறி பாசிட்டிவாக வந்தது. அப்போ அங்கே எது ஒர்க் பண்ணிச்சு, அதில் நிறைய விமர்சனங்கள் நமக்கு இருக்குது. பாஜக மீதே விமர்சனங்களையும் நம்ம வச்சுருக்கோம். இதே அரசியல் கருடன்லேயே பேசியிருக்கோம். 10,000 ரூபாய் வந்து கொடுத்ததும் இலவச கணக்கு தான், அதை நீங்கள் உரிமை தகுன்னு சொன்னால் அது வந்து இல்லை, இலவச கணக்குன்னு நம்ம வந்து அது விமர்சனமாகவும் பேசியிருக்கோம். ஆனால் அமித்ஷாவுடைய அரசியல் வியூகங்கள் எப்படி இருக்கும் என்பதற்காக மட்டுமே இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரிசா, பீகார், மகாராஷ்டிரா. அந்த வகையில் எதிர்பாராத ஒரு ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய சில வியூகங்களை வகுப்பதில் அவர் வல்லவர் என்று பெயர் பெற்றவர். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அது எடுபடும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர் சொன்னதுனால. அதே சமயத்தில் அந்த மேடையில் வந்து இவர் என்ன சொன்னார், நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர், 13 அமைச்சர்கள் பேரில் வழக்கு இருக்குது, இந்த 13 பேர் தேர்தலுக்கு முன்னால் கைதாவாங்க. இப்போ உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவ்வளவாக பேசாத ஒரு விஷயம். முந்தானத்து இதுக்கு முன்னால் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர், அவர் வந்து கலைஞருடைய குடும்பம், அதாவது குடும்பம் போன்று கருதப்படலாம். முகா முத்து அவர்கள் இருந்தார் இல்லையா, மூத்த மகன், அவர் முதல் மனைவியோட மகன் மறைந்த முகா முத்து அவர்கள், அவருடைய மகள் தேன்மொழி, அவருடைய கணவர் வந்து கெவின் கேர் ரங்கநாதன், அவர்களுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். கலைஞருடைய கொள்ளு பேத்தியை திருமணம் செய்து கொண்டவர் ஆகாஷ் பாஸ்கர், சென்ற வருடம் ஒரு வருடத்துக்குள்ள. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவர் சாதாரணமாக இருந்தவர். அவர் உதயநிதியோடு ரொம்ப நட்பில் இருந்தார், அன்பில் மகேஷோட நட்பில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். ஆனால் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருந்தவர். திடீர்னு 2000 கோடி இட்லி கடைன்னு ஒரு படத்தை வாங்குறாரு, இங்கே ஒரு படம் தயார் பண்ணார், அங்கே ஒரு படம் தயார் பண்ணார். கிட்டத்தட்ட 2000 கோடி முதலீடு பண்ணார். இதற்கான பின்னும் அவருக்கு பின்புலம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. சரி, கெவின் கேர் அவர்களுடைய பணமாக இருக்குமான்னு பார்த்தா அந்த திருமணத்திற்கு முன்னாலே இருந்தே அவர் அந்த படத்தெல்லாம் தொடங்கி விட்டார். கெவின் கேரும் ஒரு காலத்தில் வந்து சிறப்பாக ஒரு உச்சத்தில் இருந்தது. இப்போ உச்சத்தில் இல்லை. வியாபாரம் என்பது எப்பொழுதுமே வந்து உச்சத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இந்த எக்ஸிபிஷன் ராட்னம் மாதிரி, அது ஜெயண்ட் வீல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு சமயம் உச்சத்துக்கு போகும், ஒரு சமயம் கீழே இறங்கும், மறுபடியும் மேலே வரும். இது வியாபாரத்தில் பொதுவாக உள்ளது. தொடர்ந்து வந்து இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப தொழிலதிபர்கள் அந்த மாதிரி. ஆனானப்பட்ட அம்பானி குடும்பத்திலேயே எல்லாரும் இன்னைக்கு அம்பானின்னு பேசுகிறோமே தவிர, முகேஷ் அம்பானி குடும்பம் தான் வந்து நிலையாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே அம்பானியில் அனில் அம்பானி திவாலாகி பல வழக்குகளை சந்தித்து கொண்டு அவருடைய சொத்தெல்லாம் வந்து பறிமுதல் செய்யும் அளவுக்கு வங்கிகளோ மற்ற நிறுவனங்களோ வந்து நீதிமன்றங்கள். ஸோ அப்போ அம்பானின்னு சொன்னால் வந்து அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த பக்கமும் பார்க்கணும், அந்த பக்கமும் பார்க்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அது மாதிரி வரும்போது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர்
அவர் அந்த ரத்தீஷ் இவங்க மீது வந்து ஒரு தடை இருந்தது, இடி விசாரணைக்கு வாங்கியிருந்தாங்க. முந்தா நேற்று இந்த தடை வந்து உச்சநீதிமன்றம் இதை விசாரணையை தொடரலாம், அதாவது தடை நீக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். அநேகமாக நீங்கள் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் அதை பார்த்துருக்க முடியாது. நம்ம மீடியா தான் வந்து உங்களுக்கு தான் தெரியுமே, ஆர்எஸ்பி மீடியான்னு அவரே வந்து அன்புடன் சொன்ன மீடியா. அந்த மீடியா எப்படி இருக்குதா, அண்டா குண்டாலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்டா குண்டா மீடியா, அது அண்டா மீடியான்னு வச்சுக்கலாம், அதுவே தான் குண்டா மீடியான்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அதை விட்டுருங்க. அந்த மீடியாக்களை பெரிதுபடுத்தவில்லை, இல்லை பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொண்டார்கள். யார் பார்த்து கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும். எதுக்காக இந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன்னா, ஜனநாயகனுமே ஏறக்குறைய அதே மாதிரி பிரச்சனை தான். அதோடைய கேவிஎன் ப்ரொடக்ஷன் அந்த பணம் போட்டிருக்காரு 500 கோடி. அவருடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் 20 வருஷம் இருந்திருக்காரு, பிரஸ்டீஜ் குரூப்னு ஒரு கம்பெனியில். அது ஒரு பெரிய இஸ்லாமியர் சொந்த நிறுவனர்கள், அவர்களுடைய நிர்வகிக்கும் கம்பெனி. அவங்க வந்து அதில் சொல்லுவாங்க, அவர் அங்கே உள்ள கர்நாடகத்தில் உள்ள டிகேஎஸ் அதில் பெருசாக பணம் போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மாப்பிள்ளை ஒருத்தர் வந்து பெரிய அளவுக்கு பணம் போட்டிருக்காரு அந்த குரூப்லன்னு சொல்கிறாங்க, அதுவும் உண்மையாக நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குரூப்பில் வந்து சிஇஓவாக இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் ரிசைன் பண்ணிவிட்டு தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியோட பில்டிங்லேயே வந்து ஒரு இடத்த கொடுக்குறாங்க, நார்மலாக கொடுக்க மாட்டாங்க. அவர் ஆரம்பிக்கிற ஒரு சினிமா கம்பெனி இது வரைக்கும் முன்னால் வந்து 1 கோடி போட்டு 2 கர்நாடக படம் எடுத்துக்கார். இதுதான் சினிமா அனுபவம். 1 கோடி 2 கோடி ரூபா போட்டு எவ்வளோ எடுத்துருக்க முடியும்? 10 கோடி எடுத்திருக்காருன்னே வச்சுப்போம். நல்ல பிரமாதமாக ஓடிந்தா கூட. அப்படி ஒன்றும் அந்த 2 படமும் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு படம் இல்லை. அவர் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் உட்பட கன்னடத்தில் டாக்ஸிக்னு ஒரு படம், யாஷ் அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார், அப்புறம் மலையாளத்தில் ஒரு படம், தெலுங்கில் ஒரு படம், மொத்தமாக கிட்டத்தட்ட 2000 கோடி. அது என்ன வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னால் சாதாரணமாக இருந்தவங்க. அவர் 2023 அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெங்கட் நாராயணா என்ற அவர் ஜனநாயகன் தயாரிப்பாளர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டிலும் பெங்களூரிலும் புனே, பாம்பே போன்ற மும்பை போன்ற இடங்களை வந்து ரியல் எஸ்டேட். எங்கே ஆஃபீஸ் அவருக்கு? அவர் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்த அதே அந்த பிரஸ்டீஜ் குரூப்புடைய பில்டிங்லேயே. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப வருஷம் இருந்துட்டு ஒரு ஆள் வந்து பிரிஞ்சு இனிமேல் நான் தனியாக வியாபாரம் பண்ணுறேன்னு போகிறான். அவனுக்கு வந்து உங்கள் பில்டிங்கில் இடம் கொடுப்பாங்களா? இயல்புக்கு மாறானது. இப்படி அந்த பின்புலம் வந்து சில யூகங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் கொடுக்கிறது. சாதாரணமாக இருப்பவர் திடீரென்று 2000 கோடி. ஆகாஷ் பாஸ்கரனை நோக்கி வீசப்படும் கேள்வி என்னவோ அதே தான் வெங்கட் நாராயணாவை நோக்கியும் வீசப்படுகிறது. அப்போ பின்புலத்தில் ஏதோ ஒரு பெரிய பணம் இருக்கிறது. பெரிய பணம் திடீரென்று 1000-2000 கோடினாலே அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு வகையில், அது கர்நாடக அரசியல்வாதியோ தமிழ்நாட்டு அரசியல்வாதியோ எங்கேயோ யாரோ வந்து பின்புலத்தில் இருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்குது. இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம்னால், இதெல்லாம் இப்போ வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. வெளியில் வரும்பொழுது இந்த அமைச்சர்கள் வந்து கைதாவார்கள். திமுகவை ஒழிக்க முடியுமா முடியாதா? நம்ம எந்த கட்சியுமே ஒழியணும்னு நான் நினைக்கல. அமித்ஷா நினைப்பது அரசியல்வாதியாக அவர் நினைக்கலாம். நம்ம ஒரு ஊடகவியலாளராக எந்த கட்சியுமே ஒழியணும்னு நம்ம நினைக்கல. புதுசாக வர கட்சி கூட நல்ல வளர்ச்சி பெற்று ஒரு நல்ல பாதையில் போகணுன்றதுக்காக நம்ம சில விமர்சனங்களை வைக்கிறோமே தவிர யாரையுமே ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. மீடியாவுடைய வேலை அது இல்லை. அந்த வகையில் நீங்கள் 46% சொல்கிறீங்கல்ல, திடீரென்று ஒரு 4-5 அமைச்சர்கள் திடீரென்றுனால் இந்த இப்போ தடை நீங்கிடுச்சு, இதை விசாரிக்க போகிறாங்க, அதில் பல உண்மைகள் வெளியில் வருது, ஒரு 4-5 அமைச்சர்களை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதுக்கப்புறம் முக்கியமான இந்த 10 ரூபாய்க்காரரை நம்பி தானே தேர்தலில் முக்கால்வாசி அந்த கட்சி நம்பி இருக்குது. அவருடைய பணத்தையும் அவருடைய அந்த தேர்தல் நிர்வாக திறமையும் நம்பி தானே அவரை முடக்கி விடுகிறார்கள். பண ரீதியாகவும் மற்றபடியும் எப்படியோ முடக்கி விடுகிறார்கள். அதை தவிர வந்து அந்த கட்சியில் சீனியர் வர்சஸ் ஜூனியர் இருக்குது.
கனிமொழி அம்மையார் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து மாநில அரசியலுக்கு வருவதாக ஒரு பெரிய பேச்சு அடிபடுகிறது. கனிமொழி அம்மையார் அவர்கள், ஆர் ஆசா, டிஆர் பாலு இவர்கள் எல்லாருமே மத்தியில் உள்ள பாஜக வந்து எதிர்ப்பக்கம் இருந்தாலும் அவர்களோடு ஒரு நல்லுறவை பேணுபவர்கள். அது ரைட்டா தப்பான்னு சொல்லலை, அது அவர்களுடைய இயல்பு. ரெண்டாவது, எதிர்ப்பாக இருப்பது வேற, எதிரியாக கருதுவது வேற. அப்போ சீனியர் வர்சஸ் ஜூனியர், சித்தரஞ்சன் வர்சஸ் சிஐடி நகர், இப்படியெல்லாம் அந்த கிச்சன் வர்சஸ் சிஐடி நகர், இப்படியெல்லாம் திமுகக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. செந்தில் பாலாஜி எவ்வளவு தூரம் ஆக்டிவாக இருப்பார் அல்லது இருக்க அனுமதிக்கப்படுவார், இதெல்லாம் இருக்கு. இவங்களுடைய நிறைய வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய பினாமிகள், அவர்களுடைய அந்த பினாமி பணங்கள் அது கேஷாகவோ இல்லை சொத்தாகவோ இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்சின்னு தான் சொன்னேன், எந்த கட்சின்னு சொல்லலை. அதை வந்து மத்திய அரசோ, மத்திய அரசு கீழே வரக்கூடிய இடியோ வருமான வரித்துறையோ முடக்கிடுது. அப்போ இந்த அரசியல் களமே, தேர்தல் களமே மாறுபடும். அப்போ இந்த சர்வே வந்து எப்படி, இந்த சர்வே பலிக்காதான்னு கேட்டிங்கன்னா 46 குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நிறைய வாய்ப்பு இருக்கிறது. 28ஓ 17ஓ இல்லை அந்த 6ஓ இன்னும் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் நியாயமாக சொல்கிறேன், 17 தான் அதிகமாகும், 6 அதிகமாகாது, 28 அதிகமாகாது நான் பேசலை. 46 குறையலாம். அது குறைஞ்சது எங்கே போகும்? ஒன்று 28க்கு போகணும், இல்லை 6க்கு போகணும். 6 தனியாக நிற்கிறது வந்தால் 6 ஒரு கால் 28ஓட சேர்ந்துருச்சுன்னா இல்லையா? இப்போ கூட நீங்கள் வந்து இதில் விஷயத்தில் நான் வந்து என்ன, கூட்டணி சேர்வார் சீமான், பாஜகவோட கூட்டணி போட அண்ணாமலை வந்து சீமானை பாராட்டி பேசியிருக்கிறார். சீமான் அவர்களும் அண்ணாமலைக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தில் தான் வந்து நான் வந்து சீமானுடைய கருத்தியலில் வந்து பல இடங்களில் நான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஏன்னா ஒன்று மாறுபடுகிறேன். ஏன்னா நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை. ஆனால் இதை சொல்லி முடித்து விடுவோம். என்ன நான் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களை அங்கே உள்ள ராஜ் தாக்கரே, அந்த தாக்கரே குடும்பத்தினர் காலை வெட்டி விடுவேன். இத்தனைக்கும் அவர் மகாராஷ்டிரத்தை வந்து, இது மகாராஷ்டிராவுடைய தலைநகர் மட்டும் இல்லை மும்பை, இது சர்வதேச தலைநகரம், சர்வதேசத்திலும் புகழ்பட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிஎம்சி எல்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தல் வருது, அவங்களுடைய பட்ஜெட் மட்டுமே 75,000 கோடி, சென்னை மாநகராட்சிக்கு 8,000 கோடி. அதையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் வந்து தேர்தல் வருது, பாஜக சார்பாக அவர் பேசுகிறார். பேசும்பொழுது மகாராஷ்டிராவை வந்து வெறும் மராட்டிய மாநிலமாக நீங்கள் கருதக்கூடாது, அது சர்வதேச தலைநகர்னு உயர்த்தி தான் பேசுகிறாரு. இதை சரியாக புரிஞ்சுக்காமவோ இல்லை வேணும்ன்ட்டு அந்த மராட்டின்ற அந்த ஒரு இந்த உள்ளூர் உணர்வை கிளப்பி விடுவதற்காகவோ அண்ணாமலையை வந்து காலை வெட்டுவேன். அது மட்டும் இல்லாமல் லுங்கி புங்கி, அந்த புங்கின்றது ஒரு கொச்சையான வார்த்தை. ஹட்டாவோ, லுங்கி ஹட்டாவோ, லுங்கியை தூக்கு மணியை அடி, இது அப்படின்னா அர்த்தம் எவ்வளோ மோசமான அர்த்தம்னு உங்களுக்கு புரியும். அப்படி பேசுகிறாங்க அவங்க, அப்படி தான் ராஜ் தாக்கரே வந்து அப்படி தான் பேசுவார். அப்படி பேசும்போது எல்லாமே இந்த சவுத் இண்டியன்ஸ், அதாவது மதராசிக்காரர்கள், பால் தாக்கரே இருக்கும்போது இதே பிரச்சனை வந்தது. மதராசிகள்னு சொல்லி எல்லாரையும் விரட்டினாங்க, தமிழர்கள் உட்பட. இன்றைக்கி தமிழர்கள் எப்படி, குஜராத்திகள், தமிழர்கள், மராட்டியர்களுடைய உழைப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே வந்து வீர சிவாஜி வந்து பல இடங்களில் வந்து கோயில்களை வந்து மோலாயர் வந்து மீட்டு கொடுத்ததெல்லாம் இருக்குது. நம்ம அதனால் ஒரு அந்த இன வேறுபாடு பண்ணணும்னு நம்ம நினைக்கல. என்ன அர்த்தத்தில் சொல்கிறோன்னா, அண்ணாமலையை வந்து ஒரு தாக்கரே குடும்பத்தினர் வந்து இப்படி தாக்குதல் பண்ணும்போது முதல் குரலாக எழுந்தது சீமான் அவர்களுடைய குரல், அண்ணாமலைக்கு ஆதரவாக. ஏன்? அண்ணாமலை வந்து பாஜக எதிர்ப்பக்கம் இருக்காரு அப்படின்னு நினைக்காமல் தமிழர் என்ற முறையில் அவருக்காக குரல் கொடுத்து, அப்படியெல்லாம் ஒரு தமிழருக்காக அதை நாங்கள் விட்டு விடுவோமா, அப்படி பேசுவது தவறு என்று முதலில் மட்டுமில்லாமல் இதுவரை குரல் கொடுத்த ஒரே அரசியல்வாதி
சீமான் அவர்கள். சீமானுடைய பண்பையும் நாகரிகத்தையும் குறிக்கணும்னா இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் சனாதனத்துக்கு எதிராக பேசினார்கள். குறிப்பாக உதயநிதி சேகர்பாபுவை வைத்துக்கொண்டு அறநிலையத்துறை அமைச்சர் டெங்கு மலேரியா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். அவர் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் சொன்னது தான் இன்றைக்கி அமித்ஷா பதிலுக்கு வந்து திமுகவை ஒழிக்க வேண்டும் சொல்கிறார். அப்படி சொன்னபோது கர்நாடகாவில் என்ன செய்தார்கள்? கழிப்பறையிலெல்லாம் வந்து முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவருடைய படத்தை போட்டு அது மேலே மிதிச்சிட்டு போகிறது, அதுக்கு மேலே சிறுநீர் கழிப்பது போன்ற ஒரு இழிவான செயல்களில் ஈடுபட்டார். தவறு. ஆனால் அதை தவறு என்று முதலில் குரல் கொடுத்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி சீமான். சீமான் திமுகவுக்காக குரல் கொடுத்தாரா அப்படின்னா திமுகவுக்காக கொடுக்கல. ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு முதல்வர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர். தமிழ்நாட்டு முதல்வரை நீங்கள் அவமதித்தால் அது தமிழ்நாட்டை அவமானப்படுத்தியதற்கு சமம் என்று பேசினார் சீமான். அந்த வகையில் அண்ணாமலையையும் இன்று வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பண்பும் நாகரிகமும் சீமானிடம் இருக்கிறது. சீமானிடம் மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு அண்ணாமலையை வந்து விட்டு கொடுக்காம வந்து அந்த கூட்டணியிலிருந்து யாரும் பேசலை. மராட்டி அதாவது தாக்கரே குடும்பத்தினரையோ தாக்கரே கட்சியினரையோ எதிர்த்து பாஜக கூட்டணியில் இருப்பவர்களே யாரும் பெருசாக பேசுனதா தெரியல சீமானை தவிர இதுவரைக்கும். இதுக்கப்புறம் ஒரு கால் பேசுவதற்கு வாய்ப்பு வரலாம். ஆனால் முதல் குரலாக பேசினார் இல்லையா, இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட முதல் குரலாக பேசியவர் சீமான். திமுக எதிர்ப்பு கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதல்வர் என்ற முறையில் ஸ்டாலினுக்காக குரல் கொடுத்தவர், தமிழர் என்ற முறையில். அவர் தன்னை திராவிடர் என்று சொல்லி கொண்டால் கூட தமிழ்நாட்டின் முதல்வர் என்ற ஒரு பதவி பண்பு இருக்கிறது. அதே மாதிரி அண்ணாமலைக்கு இது மாதிரி வரும்பொழுது பண்பும் கருத்தியலும் இருக்கும் இடத்தில் வாக்குகள் சேர்வது ஆச்சரியமில்லை, ஆரோக்கியமானது. பண்பும் அதாவது அரசியல் வந்து ஒரு சீரான பாதையை நோக்கி செல்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. சீமானை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். அரசியல் ரீதியாக ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் தமிழ்நாட்டு மக்கள் கருத்தியல் ரீதியாக சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதே ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில் கட்சி வித்தியாசம் பார்க்காமல், சாதி மத வித்தியாசம் பார்க்காமல், கொள்கை வித்தியாசம் பார்க்காமல் தமிழ்நாட்டு முதல்வரை மற்ற மாநிலங்களில் இழிவுபடுத்துவது தவறு என்று குரல் கொடுக்கிறார். அண்ணாமலை என்கிற தமிழரை அவர் பாஜகவை சேர்ந்தவர், அவர் இன்னொரு அணியில் இருப்பவர் என்று வைத்து கொண்டால் கூட அவரை வந்து இப்படி இத்தனைக்கும் அவர் வந்து உயர்த்தி தான் பேசினார் மகாராஷ்டிரா. அதை சரியாக புரிந்து கொள்ளாமலோ இல்லை வேண்டுமென்ற திரித்தோ தாக்கரே சகோதரர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அவரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், இப்படி காலை வெட்டு வேணலாம் பேசுகிறதெல்லாம் வந்து அசிங்கமாக பேச தப்பு. அப்படியானால் அவருடைய கருத்தியல் பண்பு நாகரிகம் அப்போ அந்த 8ங்கிறது 17க்கு போகுதுங்கிறது எதனால் போகுதுன்னா இதனால தான் போகுது. போவதற்கு காரணங்களை ஆராய்ச்சி செய்தால் இதை போன்ற கருத்தியல் பண்பு நாகரிகம், இந்த பண்பும் நாகரிகமும் இந்த கருத்தியலும் 17ஐ மேலும் வளரச் செய்யும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ வளரும்போது என்ன ஆகும்? 17 20 ஆகணும், ஆகலாம். நான் ஆகும்னு நான் வந்து எந்த கேரண்டின்னு சொல்லலை, நமக்கு தெரியாது மக்கள் என்ன நினைக்கிறாங்க. ஆகலாம், ஆனால் நல்லாயிருக்கும். அப்படி சொல்லும் பொழுது அது எங்கேருந்து குறையும்? 46லேருந்து தான் குறையும். அநேகமாக அது 46லேருந்து தான் குறையும். அந்த வகையில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? 2026 ஏற்படலாம். அமித்ஷா போன்ற வல்லுநர்கள் வந்து சில வியூகங்களை வகுக்கும்போது கூட்டணி அந்த ஃபார்முலாக்கள் மாறும்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். ஆட்சி மாற்றம் ஒரு கால் ஏற்படாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அரசியலில் ஒரு காட்சி மாற்றம்,
நல்ல கருத்தியல் கொண்ட ஒரு காட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. அதற்கு காரணமாக சீமான் இருக்கிறார் என்பது அது அடிப்படையில் மகிழ்ச்சி. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்தில் நன்றி, வணக்கம்.